ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் பொரியல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஃபெனல் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு 2 ஸ்மால் இன்ச் பீஸஸ் சினமன் ஸ்டிக் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணுங்கள். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா கூல் டவுன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் ட்ரை பவுடராக நம்ம கோர்ஸ் பவுடராக நம்ம மிக்ஸி கிரைண்டரில் நம்ம அரைக்க போகிறோம். நான் ஒரு குட்டி மிக்ஸி ஜார்லேயே நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு கோர்ஸ் பவுடராக வரும். ஸோ ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து காலிஃப்ளவர் தாங்க. காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளோரட்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து பிளான்ச் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஹீட்டில் நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப ஃபுல்லாகவும் குக் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 60% டன் மாதிரி இருந்தால் போதும். ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ப்ரிப்பருக்கும் முடிஞ்சுது. இப்போ நான் ஒரு 5 பாட்ஸ் ஆஃப் கார்லிக் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே யூஸ் பண்ணது கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்ஸ் ஹாட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் குமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச கார்லிக்கும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸும் நான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஆனியன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்மால் தக்காளி மட்டும் நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் முஷியாகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். அது வரைக்கும் நல்லா சாட் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அது ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் அரைச்சி வச்ச ஃபுல் மசாலா பவுடருமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பவுடர் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவரை நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. காலிஃப்ளவர் ஆல்மோஸ்ட் 100% குக் ஆகிருக்கணும். ரொம்ப முஷியாகக்கூடாது. அதே சமயம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். அப்புறம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. ஒரு ஈஸியான காலிஃப்ளவர் பெப்பர் பொரியல் ஒரு 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?